எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா மனமும் ஒன்றாதல் உணர்க. காலத்தினுடைய அருமை கருதி இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்களின் பெயர்களை எனக்கு தெரியும் என்றாலும் கூட இந்த ஆலிம்கள் வாசிப்பு வட்ட பொறுப்பாளர்களுக்கு என் அன்பான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழகம் அறிந்த எழுத்தாளர் கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தொடர்ந்து வருகிறது என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோன்ற வாசிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மதுரை மாநகரத்தில் நடைபெறுவது மிக பொருத்தமானது. மதுரைக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளிலெல்லாம் மிக மேலானதாக நான் பார்ப்பது அதிகாரத்தை அறிவு கேள்வி கேட்ட இடம் மதுரை தான். கற்றைவார் சடையார் நெற்றி கண்ணினை திறந்து காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோலாக முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான் என்று நக்கீரர் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட மண் மதுரை. அப்படிப்பட்ட மதுரையில் ஒரு அற்புதமான நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 16 ஆலிம் பெருமக்களும் அற்புதமான உரையினை வழங்கினார்கள். நாங்கள் இடையில் தேநீர் சாப்பிடுவதற்காக வெளியே நின்று கொண்டிருந்த போது எழுத்தாளர் கரிகாலன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு அதனை குறிப்பிட்டார். ஒரு தேர்ந்த பேச்சாளர்களைப் போல, தேர்ந்த இலக்கியவாதிகளைப் போல ஆலிம் பெருமக்கள் இப்படி பேசுவதற்கான பயிற்சி இந்த ஓராண்டில் தடப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த வாசிப்பு வட்டத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். அன்பிற்கினியவர்களே, வாசிப்பு என்ன செய்யும் என்றால், சராசரி மனிதர்களை விட வாசிப்பவர்கள் எப்போதும் நுண்ணுணர்வு உடையவர்களாக மாறுவார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பசீர் உண்டு. மலையாள இலக்கிய உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த பிதாமகனாக கொண்டாடப்படக்கூடிய எழுத்தாளர் வைக்கம் பசீர் அவர்கள். ஜெயமோகன் அவர்கள் ஒரு முறை பசீரை பற்றி சொல்கிற போது எழுதியிருந்தார், மலையாள இலக்கிய உலகத்தை வாசிப்பதற்காக உள்ளே நுழைகிற ஒருவன் முதலில் வாசிக்க வேண்டிய எழுத்தாளர் பசீர். ஏனென்றால் பசீருடைய எழுத்துக்கள் தான் மிக எளிமையாக எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சொல்லிவிட்டு ஜெயமோகன் அடுத்த வரி எழுதியிருந்தார், மலையாள இலக்கிய உலகத்தின் மகத்தான படைப்புகளை எல்லாம் வாசித்துவிட்டு உச்சமாக ஒருவன் வாசிக்க வேண்டுமென்றால் அப்போதும் வாசிக்க வேண்டிய எழுத்தாளர் பசீர் தான் என்று எழுதியிருந்தார். கைதட்டலாம். நம்ம சமூகம் ரொம்ப இறுக்கமாக, நான் ஆலிம்கள்ட்டெல்லாம் அனுமதி வாங்கிட்டேன். கைதட்டுவது ஒன்றும் ஹராமெல்லாம் இல்லை. கவிமாமணி அப்துல் காதர் தான் மேடையில் அடிக்கடி சொல்வார், ஒரு கொசு கூட செத்து போகிற போது கைதட்டு வாங்கி தான் செத்து போகிறது. கொசுவை விட பேசுகிறவர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் குறைந்தவர்கள் அல்ல. அப்போ தான் நீங்கள் எதை கேட்குறீங்க, எதை ரசிக்கிறீங்கன்னு தெரியும். நீங்கள் உண்மையில் மலையாள இலக்கிய உலகத்தின் தொடக்கமாகவும் உச்சமாகவும் இருந்த பசீருடைய கதை ஒன்றில் ஒரு சம்பவம் இருக்கும். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்பார், ஒன்று எத்தனை? சினிமா பாட்டிலெல்லாம் சிக்கலாக அதுக்கு பதில் சொல்லுவான். ஒரு பையன் வாத்தியாட்ட சொல்லுவான், 1 2ன்னு சொன்ன சாரே 3 ஆனது என்ன கணக்கு? பாக்கியராஜ் சமீபத்தில் இறந்து போனார். அவர் படத்தில் நெல்லை ஜெயந்தா அதை கவிதையாக எழுதியிருந்தார். 1 2 என்பது கணித கணக்கு, 1 3 என்பது படுக்கை அறை கணக்கு, கலவி கணக்கு. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று இருக்காங்க, அது 3ஆவதாக மாறுகிறது. 1 என்பது காதல் கணக்கு, 1 0 என்பது எய்ட்ஸ் கணக்கு.
இத்தனை கணக்குகளை சொல்கிறாரு. இங்கே வாத்தியார் சாதாரணமாக கேள்வியை கேட்குறார், 1 1 எத்தனை? 1 1 2ன்னு சொல்லணும். அந்த பையன் எழுந்து சொல்கிறான், 1 1 ஒரு பெரிய 1 சாருங்கிறான். அவர் ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருந்த பதில் பாருங்கள், ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய பதிலாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, 1 1 2 தானே, நீ என்ன 1 1 1ங்கிற? அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு சிறிய வாய்க்கால் ஓடுகிறது, இந்த புறத்தில் ஒரு வாய்க்கால் ஓடுகிறது. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் வாய்க்கால் ஓடும். கேரளாவில் அது ரொம்ப சாதாரணம். இந்த 2 வாய்க்கால்களும் எங்கள் தெருமுனையை தாண்டுகிற போது ஒன்று சேர்கிறது. இது ஒன்று, அது ஒன்று, இந்த ஒன்றும் ஒன்றும் சேர்ந்து ஒரு பெரிய 1 என்று அவன் சொல்லுகிறான். வகுப்பறையில் கற்க முடியாத அல்லது வகுப்பறையில் எவ்வளவு கற்றாலும் உணர முடியாத ஒன்றை இலக்கியம் மட்டும்தான் நமக்கு உணர்த்த முடியும். ஒரு இலக்கியம் வாசிக்கிற ஒருவன் அல்லது நிறைய புத்தகங்களை வாசிக்கிற ஒருவன் கடைசியாக சென்று சேருகிற இடம் என்னவென்றால், பஷீரின் கதைகளில் வருகின்ற அந்த சிறுவனின் மனநிலையைத்தான் அவன் அடைகிறான். நம்ம நிறைய பேர் வாசிப்புன்னா ஏதோ தகவல்கள் சார்ந்த அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது கிடையாது. இப்போ நிறைய எங்கள் காலகட்டத்தில் பேச்சு போட்டி இருந்ததற்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கூகுளில் பார்த்துட்டு ஒரே மாதிரி பேசுகிறான். பாரதியார்னு தலைப்பு கொடுத்துட்டு அவ்வளோ பேர் அதை சொல்கிறான். எட்டயபுரத்தில் பிறந்தார், 882 சின்னசாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகளாக 2 பேருக்கும் மகனாக பிறந்தார். 2 பொம்பளை பிள்ளை. மதுரை சேதுபதி ஸ்கூலில் வேலை பார்த்தாரு. புதுச்சேரி போனார், யானை மிதித்து செத்து போயிட்டாருன்னு முடிச்சிடுறான். நீ இது எட்டயபுரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பான். ஒரு வகுப்பில் வாத்தியார் கேட்டிருக்காரு, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு. அவன் எந்திரிச்சு வாத்தியார்கிட்ட பையன் சொன்னானா, சார் கொஸ்டினே தப்பு, எட்டயபுரத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் பிறப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சென்சஸ் ஆஃபீஸரா? நீ கேள்வி எப்படி கேட்கணும், சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ஊர் எதுன்னு கேளுங்க, அதான் சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு தகவல் அறிவு என்பது நிச்சயமாக வாசிப்பு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வாசிக்கிறவர்கள் ஆழமான நுண்ணுணர்வு உடையவர்களாக இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக கவிதை வாசிப்பு இருக்கிறது. நம்முடைய சமூகம் நிறைய கவிதைகளை, இலக்கியம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக வாசிக்க வேண்டும். இப்போ தமிழ் இஸ்லாமியர்களில் ஆலிம்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், பல்வேறு பெருமக்களுடைய முயற்சியின் காரணமாக வாசிப்பு பழக்கம் கூடியிருக்கிறது. ஆனால் இலக்கிய வாசிப்பு கூடுதலாக வேண்டும். அது நம்மை ஆழமான நுண்ணுணர்வு உடையவர்களாக மாற்றும். இலக்கியத்துக்கு அந்த அற்புதமான குணம் உண்டு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஒரு டாக்டர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, குழந்தைகளுக்கு ஊசி போடுற போது கண்ணை முடிக்குவார். நீங்கள் குழந்தைகள் பொதுவாக ஊசி போட்டால் அது பயந்து கண்ணை முடிக்கிறோம். சில குழந்தைகள் போடுகிற சத்தத்தில் அந்த ஆஸ்பத்திரியை அலறும். ஆனால் இவர் என்ன செய்வார்னா, அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே ஊசி அது வரைக்கும் கரெக்டாக எடுத்து சிரிஞ்செல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கண்ணை முன்னே சிக்கலாயிரும். குழந்தைக்கு ஊசி போடுறதுக்கு பதிலாக அவங்க அம்மாவுக்கு ஊசி போட்டுற வேண்டியதாயிரும். ஆனால் எடுத்து சிரிஞ்செல்லாம் வச்சு குழந்தைகிட்ட கொண்டு வந்து அந்த ஊசி குழந்தை ஒரு மாதிரி முகத்தை சுளிக்கிற நேரத்தில் கண்ணை முடிக்குவார். ஏன்னு நான் யோசித்த போது இப்போது எனக்கு புரிகிறது. அவர் நூலகங்களில் அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஒரு வாசிப்பு மனிதனை எவ்வளவு ஆழமான நுண்ணுணர்வு உடையவராக மாற்றும் என்பதற்கு வாழ்க்கையில் பார்த்த உதாரணம் அது. நம்முடைய கரிகாலன் அவர்களுடைய பகுதியை சேர்ந்த கவிஞர் தான் எழுத்தாளர் ஜெயபாஸ்கரன். மிகச்சிறந்த கவிஞர். ரொம்ப நம்ம இலக்கியம் என்பது ஏதோ பெரிய விஷயம் மட்டும் கிடையாது. மிகச் சாதாரண விஷயத்துக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மகத்தானவற்றை அடையாளம் காட்டக்கூடிய ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு கல்யாண பரிசாக ஒரு செயின். அந்த செயினை பற்றி ஒரு கவிதை. மனைவியை பற்றி, மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலான உறவை பற்றி கவிதை எழுதுவது என்பது வேறு. அவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பற்றி கவிதை எழுதுவது என்பது வேறு. ஆனால் இலக்கியத்தின் கருப்பொருளாக மிக சாதாரணமான ஒன்று கூட இருக்க முடியும். அவர் சொல்கிறாரு, கழுத்து செயினை கண்ட இடத்தில் வைக்கிறாள் மனைவி. அந்த கவிதை அப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் குளியலறை ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்றொரு நாள் தொலைக்காட்சி பெட்டியின் மேல் சுருண்டு கிடந்தது. வேறொரு நாள் வீதியில் கிடந்ததை விரலில் சுற்றி கொண்டே உள்ளே ஓடி வந்தான் 2வது மகன். மற்றொரு நாள் பார்த்தேன், அஞ்சரை பெட்டியில் கடுகு டப்பாவுக்கு பக்கத்தில் அது ஒரு நல்ல பாம்பை போல் படுத்து கிடந்தது.
சங்கிலியை ஏன் கண்ட இடத்தில் வைக்கிறாய் என்று கேட்டு விடலாம் தான், ஆனால் கேட்பதற்கு பயமாக இருக்கிறது, கவரிங் தானே என்று சொல்லிவிடுவாளோ என்று. நல்ல தட்டலாம், ஜெயபாஸ்கரனுக்கான கைதட்டல். நீ யோசிச்சு பாருங்க, இந்தியாவினுடைய வாழ்க்கை சூழல், சாதாரண மனிதர்களுடைய வாழ்வியல் ஒரு சின்ன சின்ன உணர்வுகளை கூட எப்படி சிதைத்து வைத்திருக்கிறது. வறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் சந்தோஷத்தை எந்த அளவிற்கு கேள்விக்குள்ளாக்குகிறது என்கிற நுட்பத்தை ரொம்ப சாதாரணமாக ஒரு கவிதையில் அடக்கிட்டார். இது கவிதையின் குணம். அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் கரிகாலன் அவர்கள் சொன்னதைப் போல, நாம் வாசிக்கிற புத்தகங்களை விமர்சனத்திற்குள்ளாக்க வேண்டும். அதே தருணத்தில் எல்லா விஷயங்கள் குறித்தும் ஒரு மாற்றுப்பார்வை இருக்க வேண்டும். அவர் கேட்கிற போது நம்முடைய மரியாதைக்குரிய அசீஸ் வாகிதி அவர்கள் பின்னவீனத்துவம் என்றால் என்ன என்று கேட்டார். நாம் எப்போதுமே ஒரு உண்மைதான் இந்த உலகத்தில் இருப்பதாக நம்புகிறோம். நிச்சயமாக ஒரு உண்மை அல்ல, பல உண்மைகள் இந்த உலகத்தில் உண்டு என்று ஒத்துக்கொள்வதுதான், அல்லது அதை நோக்கிய தேடலை தொடங்குவதுதான் பின்னவீனத்துவத்தினுடைய பல முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று. எல்லாவற்றுக்கும் மாற்றுப்பார்வை இருக்க முடியும், எல்லா புனிதங்களையும் கேள்வி கேட்க முடியும் என்று இலக்கியம் உணர்த்தி இருக்கிறது. ஒரு புத்தகத்தை நம்மை சீண்ட அனுமதிக்க வேண்டும். இறைவனிடம் கேள்வி கேட்டார் அல்லாமா இக்பால், சிக்குவா, திரும்ப ஜவாபே சிக்குவான்னு எழுதினார். இறைவனிடம் கேள்வி கேட்டார். கவிக்கோ கூட எழுதியிருப்பார், எங்கள் காரியங்களில் குற்றம் கண்டுபிடிப்பவனே, எந்த சபிக்கப்பட்ட மண்ணால் எங்களை படைத்தாய்? உனக்கே பணிய மறுத்த சாத்தானை பலவீனமான எங்களின் எதிரியாக ஏன் மாற்றினாய்? ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட கனியை ஏன் வைத்தாய்? இறைவன்ட கேள்வி கேட்பார். நீங்கள் லிட்ரேச்சருக்கு பொயட்டிக் லைசன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பொயட்டிக் லைசன்ஸ்னா கவிஞனுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமை. இலக்கியம் என்பது பல்வேறு மாற்றுப்பார்வைகளை நமக்கு எளிமையாக அறிமுகப்படுத்தும். புத்தன் கொண்டாடுதற்கு உரியவன். மனிதகுல வரலாற்றில் புத்தரை போன்ற ஒரு மகத்தான ஒரு மாமனிதரை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை. கடவுளே இல்லை என்று சொன்ன ஆன்மீகவாதி புத்தர் மட்டும்தான். நீ தேடுனர், கடவுள் இல்லைன்னா அவர் நாத்திகவாதி கிடையாது. நீ யோகத்தில் தியானத்தில் அந்த உண்மையை தேடி கண்டறி. புத்தருடைய வாசகங்கள் ஒரு சொல் 1000 அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது. புத்தர்கிட்ட வந்து கேட்குறான், ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி நதிகளை காப்பாற்றுவதற்கே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? கர்நாடகத்துக்காரன் குறுக்க அணை போட்டுக்கிட்டே இருக்கான். எத்தனை அணை தான் கட்டுவான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இலக்கியம் வாசித்தவர்களுக்கு நுண்ணுணர்வு உண்டு. ஒரு இலக்கியம் வாசிக்கிற ஒருவன் டாக்டராக இருந்தால் அவர் கண்ணை மூடிட்டு ஊசி போடுவார். ஒரு இலக்கியம் வாசிக்கிற ஒருவர் கரிகாலன் அவர்களை போன்ற ஆசிரியராக இருந்தால் அந்த மாணவனிடத்தில் அந்த இலக்கிய நுட்பத்தை கடத்தி விடுவார். ஒரு இலக்கிய வாசிக்கிற ஒருவர் முதலமைச்சராக இருந்தால் எப்படி இருப்பார் என்பதற்கு உதாரணம்தான் இந்த கட்டடத்திற்கு பெயராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காவிரியை பற்றி அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒரு கவிதை எழுந்தார். குடகுமலை உச்சியிலே கோலங்காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தாள். காவிரியை ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறார். ஒரு பெண் வந்து இலங்கைகள் சிலம்ப கைகளால் அபிநயம் செய்து கொண்டு வரக்கூடிய காட்சியை அவர் நதிக்கு கற்பனை செய்கிறார். குடகுமலையில் தான் காவிரி தோன்றுது. அந்த நதியோட பயணத்தை கவிதையிலே சொல்லியிருப்பார். குடகுமலை உச்சியிலே கோலங்காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தாள். ஆட வந்த ஆரணங்கை இடைமறித்த கர்நாடகத்தான் அணை என்றான். எப்படி டபுள் மீனிங் பாருங்க. ஒரு பெண்ணை ஒரு பைய ஓடி வந்து ஒரு முரட்டு பையனை கட்டிக்க அப்படின்னு சொல்றானா, அது மாதிரி கர்நாடகத்துக்காரன் அணை என்றான். அவன் கையணையை தாண்டி கல்லணைக்குள் சரணடைந்தாள். தன் கற்பு நெறி காப்பதற்கு தஞ்சைக்கு தாவி வந்தாள். காவிரியோட பயணத்தை அப்படி சொல்றாரு. போனவன் சும்மா இருக்காம கம்ப்ளைண்ட் பண்றாளாம். இந்த மாதிரி நான் கர்நாடகத்திலேருந்து கிளம்பி வந்தேன், என்ன வந்து ஒரு முரட்டு பையன் இப்படி இடையில பூந்து கட்டிக்கோன்னு டிஸ்டர்ப் பண்ணுறான், நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். பூம்பாவை காவிரியின் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடல் அலையை துணைவனாய் ஆக்கி தந்தான். நீ சிங்கிள், அதான் உனக்கு பிரச்சனை. நீ கமிட்டடாக மாறணும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும். உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நீ நேராக போய் பூம்புகாரில் போனீன்னா அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. ஏன்னா பூம்புகார் கடலில் தான் காவிரி கலக்கும். இந்த நதியின் பயணத்தை எவ்வளவு பரிணாமங்களில் கொண்டு போகிறார் பாருங்க. பூம்புகாரின் கடலலையை துணைவனாய் ஆக்கி தந்தான். பிறந்த வீட்டை மறந்துடாமல்
என்றும் புகுந்த வீட்டின் வளம் பெருக காப்பதுதான் பெண்மணிக்கு பெருமை என்றால் நம் கண்மணியாம் காவிரிக்கும் அது பொருந்தும் தானே. வாசிக்கிறவன் முதலமைச்சராக இருந்தால் இப்படி இருக்க முடியும். வாசிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் அதனால தான் சொன்னேன், புனிதங்களை கேள்வி கேட்க முடியும். புத்தர் மகத்தானவர், மனிதகுல வரலாற்றில் உயர்ந்தவர். அவரிடத்தில் ஒருத்தன் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்ற என்ன செய்வது? புத்தர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்ற இந்த உலகத்தில் ஒரே வழிதான், அதை கடலில் கொண்டு போய் விடுனர். அவ்வளோதான். நான் என்கிற தன்மையை இழந்து இந்த பிரபஞ்ச பேரு இயற்கைக்குள் ஒன்றாக நாம் கலக்கிற போதுதான் நான் என்கிற ஒரு தொந்தரவு, நான் என்பதால் உருவாகக்கூடிய இடைஞ்சல், நானுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இல்லாமல் போகும் என்பதை மிக எளிமையாக ஒற்றை வரியில் சொன்ன நுட்பம் அது. அப்துல் ரஹ்மான் ஒரே வரியில் சொன்னார், நான் என்பதே பன்மையினர். இலக்கணத்தில் நான் என்பது ஒருமை, ஆனால் நான் என்பது நிஜத்தில் என்னவென்றால் பன்மை. நம் அறிவு யாரோ தந்தது, இந்த உடல் தாய் தந்தை தந்தது, நம் சிந்தனை எத்தனையோ சிந்தனையாளர்கள் தந்தது. இப்படிப்பட்ட அற்புதமான நுட்பத்தை இலக்கியம் வாசிப்பு நமக்கு தரும். தபசி அப்படின்னு ஒரு கவிஞர் உண்டு, கரிகால் நையாவுக்கு தெரியும். எங்களுடைய தமிழினி பதிப்பகத்தோட ரொம்ப நெருக்கமானவர். சமீபத்தில் கூட ஒரு வெளியீட்டில் அவரை சந்தித்தேன். தமிழில் கரிகாலன் அவர்களுடைய கவிதையின் சிறப்பு, எதையும் நகைச்சுவையாக இயல்பாக சொல்லிவிடுவார். ஆளுமா டோலுமா பாட்டெல்லாம் அவர் கவிதையில் சாதாரணமாக வரும். இன்றைக்கி இளைஞர்கள் சமகாலத்தில் எதை பயன்படுத்துகிறார்களோ அது வரும். அது மாதிரி ஒரு கவிஞர் தபசி. அவர் சொல்கிறாரு, ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறாரு, நானும் நள்ளிரவில் மனைவியை விட்டு பிரிந்து புத்தனாகாமல் போனதற்கு 3 காரணங்கள் தான். சித்தார்த்தன் நள்ளிரவில் தன் மனைவியை பிரிந்து போய் தவம் செய்து ஒரு மாபெரும் புத்தனாக இந்த உலகத்தில் உருவானல்ல. அவர் சொல்கிறாரு, நானும் நள்ளிரவில் மனைவியை பிரிந்து புத்தனாகாமல் போனதற்கு 3 காரணங்கள் தான். முதல் காரணம், என் மனைவியும் மகளும் என் மீது கால் போட்டு தான் படுத்திருப்பார்கள். எழுந்து கதவை திறப்பது மட்டுமல்ல, காலை அசைத்தாலே அவர்கள் முழித்து விடுவார்கள். அவர்கள் தூக்கத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக போகவில்லை. இது முதல் காரணம். 2வது காரணம், எங்கள் வீட்டு தெருநாய்கள் புத்தர் பிறந்த கபிலவஸ்து நாய்களை விட பயங்கரமானவை. நான் பிஸ்கட் போடுகிறவனையே கடிக்க வரும். நான் அதற்கும் வக்கற்றவன். நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது கூட என்கிட்ட காசு இல்லை. ஒருவேளை நான் வெறும் கரத்தோடு போனால், நான் சும்மா போனால் பாதி கரத்தோடு தான் போதி மரத்திற்கு போக வேண்டியது வரும். அடுத்து சொல்கிறாரு, 3வது காரணம், அதுதான் முக்கியமானது, புத்தனாகி விட்டாலும் காலையில் வயிற்றை கலக்கும். எனக்கோ கட்டண கழிப்பிடத்திற்கு கூட காசில்லை. ஆகவே புத்தனாகாமல் என் வாழ்க்கை கவிஞனாகவே முடிந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்கார். யோசிச்சு பாருங்க, இந்த கவிதை புத்தனின் மீதான விமர்சனம் அல்ல. இது உயர்ந்த தத்துவங்களில், சிந்தனைகளில் ஒரு பக்கம் கைகளை ஊன்றி இருந்தாலும் யதார்த்தம் ஒரு கொடுஞ்சுமையாக நம் காலை பற்றியிருக்கக்கூடிய வாழ்வின் கொடூரம் பற்றிய கவிதை. ஆனால் நம்ம இந்த மாதிரியான வாசிப்புகளுக்கு நீங்கள் உட்படுகிற போது நாம் எதற்கும் சீண்டப்பட மாட்டோம். இஸ்லாமியர்கள் சொன்னார் இல்லையா, மிக அமைதியானவர்கள். எனக்கு தெரிந்து, நான் ஒரு பேச்சாளனா தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளில், இலக்கிய அமைப்புகளில் பேச்சாளனாக, எழுத்தாளனாக உலகம் முழுவதும் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு இராணுவ ஒழுங்கை போல கூட்டத்தில், சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு சொல்லை கூட விட்டுவிடாமல் கேட்கக்கூடிய ஒரு சபை என்பது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் நிறைந்த சபையாகத்தான் இருக்கும். அந்த சமூகத்துக்கு வேற ஒரு பெயர் வைத்திருக்கிறது என்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினார். எனக்கே நேர்ந்தது. 2013ஆம் ஆண்டு மும்பையில் ஒரு கவியரங்கம், கவிமாமணி அப்துல் காதர் ஐயா அவர்களுடைய தலைமையில் அந்த கவியரங்கம். நான், திரைப்பட பாடலாசிரியர் பழனி பாரதி, திரைப்பட பாடலாசிரியர் யுக பாரதி, ஆண்டாள் பிரியதர்ஷினி, அண்ணன் அறிவுமதி உள்ளிட்ட கவிஞர்கள் மும்பையில் அந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்வதற்காக போயிருக்கிறோம். திடீர்னு மதியானத்தில் போலீஸ் சோதனை. எங்கள் ரூமுக்கு என்கிட்ட எவிடன்ஸாக வேறு எதுவும் இல்லை, பாஸ்போர்ட்டு தான் வச்சுருந்தேன். பாஸ்போர்ட்டை காமிச்சேன். நீ எப்போ இந்தியா விட்டு போகிறேன்னு கேட்குறான். டேய், நான் எவிடன்ஸாக காமிச்சேன், அதிலே இருக்குது நான் இந்தியன்னு. அதை கூட பார்க்காம நீ எப்போ, நான் வெளிநாட்டுக்காரனா? ஐயா பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் காதர் ஐயா ரூம்லையும் சோதனை.
திரும்ப அந்த நிகழ்வு முடிந்து அந்த நிகழ்ச்சி போகிறதுக்காக காரில் போகிற போது உங்கள் ரூமுக்கும் போலீஸ் வந்தாங்களான்னு கேட்டோம். பழனி பாரதிட்ட இல்லைன்னாரு. அறிவுமதிட்ட கேட்டோம், இல்லைன்னாரு. ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்காட்ட கேட்டோம், இல்லைன்னாரு. யுகபாரதிட்ட கேட்டோம், இல்லைன்னாரு. இங்கே 2 பேர் ரூமுக்கு மட்டும் சோதனை. காரணம் பெயர். வானசீகன் இன்று உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும் என்னுடைய ஒரிஜினல் பேர் முகமது ரஃபீக் அதில் இருக்குது. மனுஷபுத்திரன் தான் அடிக்கடி சொல்லுவார். மனுஷபுத்திரன் இன்று உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும் ஹமீத் என்கிற பெயருக்காகவே எனக்கு வீட்டு வாடகை கிடைப்பதில்லை. இத்தனைக்கும் இந்த பக்கம் இருந்து கள்ள கொண்டு எறிவேன். வானசீகனுக்கு மனுஷபுத்திரனுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கிட்டு 2 பேர் கள்ள கொண்டு எறிவேன், அங்கிட்டு 2 பேர் கள்ள கொண்டு எறிவேன். அது மாதிரி 2 பேருக்கு மட்டும்தான் சோதனை. அந்த நேரத்தில் தான் ஒரு கவிதை எழுதினேன். அது நிறைய வைரலாகி பேசப்பட்ட கவிதை. என்னுடைய தொகுப்பில் கூட இடம்பெற்றிருக்கிறது. உலகமயமாக்கப்பட்ட களங்கம் என்று ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை இப்படி தான் தொடங்கும். குண்டு வைத்தவனையோ, குழந்தையை கொன்றவனையோ, டவரை தகர்த்தவனையோ சத்தியமாக எனக்கு தெரியாது. குண்டு வைத்தவனையோ, குழந்தையை கொன்றவனையோ, டவரை தகர்த்தவனையோ சத்தியமாக எனக்கு தெரியாது. தன் கரங்களில் படிந்த தடயத்தை அவன் எந்த நீர் கொண்டோ அழித்திருக்கலாம். என் தாடியில் அதன் தடயத்தை தேடும் உன் கண்களில் ஒளிந்திருக்கிறது வரலாற்றின் குப்புலம். ஒரே திசை நோக்கி வணங்குவதால் அவன் தவறுகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வேதனையோடு கவனிக்கிறது நாம் சேர்ந்து விளையாடிய மண். உன் கோபம் என் பெயர் மீதுதான் எனில் மன்னிக்கவும், அதை வைத்த என் தந்தை ஏற்கனவே இறந்து விட்டார். பொம்மை துப்பாக்கிக்காக கூட ஓடி வரும் உணர்வைத்தான், ஒரு பொம்மை துப்பாக்கி ஏந்தி பிடிக்கும் குழந்தைக்காக கூட ஓடி வரும் உணர்வைத்தான் நான் ஆன்மீகம் என்று புரிந்து வைத்திருக்கிறேன். அந்தளவிற்கு இல்லை என்றாலும் மனிதர்களின் தலைகளை உதைத்து விளையாடும் கால்பந்தாட்டக்காரனாக கடவுள் இருக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளின் கேள்விகளை விட அடர்த்தியானவை சக மனிதர்களின் கண்ணீரும் இரத்தமும். நியாய தீர்ப்பு நாளின் கேள்விகளை விட அடர்த்தியானவை சக மனிதனின் கண்ணீரும் இரத்தமும். ஒவ்வொரு நாளும் என்னை சீதையாக்கி சிதையில் தள்ளுகிறாய். ராமன் எப்படி சந்தேகப்பட்டு சீதையை தீக்குளிக்க வச்சானோ, ஒவ்வொரு நாளும் என்னை சீதையாக்கி சிதையில் தள்ளுகிறாய். எங்கள் தெருக்களில் அக்னி பிரவேசம் நிகழும் போதெல்லாம் யாருக்கோ டெல்லியில் மகுடாபிஷேகம் நடக்கிறது. எங்கள் தெருக்களில் அக்னி பிரவேசம் நிகழும் போதெல்லாம் யாருக்கோ டெல்லியில் மகுடாபிஷேகம் நடக்கிறது. எனக்கோ சொந்த ஊரே சுடுகாடாகிறது. சிலரின் தவறுகளாலும் பலரின் சந்தேகங்களாலும் பக்ரீத் தாடாக பரிதவிக்கிறேன் நான். வரப்போகும் இயேசு தன் எல்லா விசுவாசிகளையும் புறந்தள்ளிவிட்டு என்னை கட்டி இணைக்கும் நாளில் ஒருவேளை கழுவப்படலாம் உலகமயமாக்கப்பட்ட களங்கம் என்று அந்த கவிதையை நிறைவு செய்திருந்தது. நண்பர்களே, வாசிப்பு என்ன செய்யும் என்றால், இந்த கவிதையை நான் நள்ளிரவில் எழுதி முடித்தேன். திடீர்னு ஒரு உணர்வு, மும்பையிலேருந்து வந்த உடனே எழுதினேன். 2 நாட்களில் 500 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த 500 பேரில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. அந்த 500 பேரும் தழுதழுத்த குரலில் தான் பேசினார்கள். அந்த 500 பேரும் எந்த தொனியில் பேசினார்கள் என்றால், நானும் கவிமாமணி அப்துல் காதரும் இருந்த அறையை ஏதோ போலீஸ் உடையில் வந்து அவர்களே சோதனை செய்வதான குற்ற உணர்வில் 500 பேர் பேசினார்கள் என்றால், வரலாற்றின் கரைகளை, 2 மனிதர்களுக்கிடையிலான பிளவை, ஒன்றாக வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் இந்த ஊடகங்களும் போலி அரசியல்வாதிகளும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பொய்யான சுவரை இடிக்கக்கூடிய ஆற்றல் வாசிப்பிற்கு உண்டு என்பதை நான் உணர்ந்த தருணம் அது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னால் 12:30க்கு அரங்கத்தை ஒப்படைக்க வேண்டும். உலக வரலாற்றில் வாசிப்பு என்ன செய்யும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. நாம் எல்லாம் 2ஆம் உலகப் போரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். 2ஆம் உலகப் போரில் மிக வேதனையான ஒரு நிகழ்வு, ஜப்பான் நகரத்தில் ஹிரோஷிமா நாகசாகி என்கிற 2 நகரங்கள் அணுகுண்டு பழிவீச்சில் காணாமல் போனது தான். அது குறித்து நான் ஒரு நூலை வாசித்தேன். சில நேரங்களில் சில நூல்களை வாசிக்கிற போது வரலாறு என்னும் மூடப்பட்ட மாளிகையில் நாம் அறியாத புதிய வாசல்கள் திறந்து கொள்ளும். நான் 12ஆம் வகுப்பு படிக்கிற போது
சாவி எழுதிய நவகாளி யாத்திரையும், தார்க்சியா எழுதிய இந்திய விடுதலையின் இறுதி நாட்கள் என்கிற நூலையும், மகாத்மா காந்தி குறித்து எழுதப்பட்ட சில ஆங்கில நூல்களையும் வாசித்த போது கண்ணீரோடு இப்படி ஒரு மாமனிதர் நம்முடைய மண்ணில், இந்த மண்ணில் நல்லிணக்கத்திற்காக இருந்திருக்கிறார் என்பதை 17 வயதில் அந்த பக்குவத்தை எனக்கு வாசிப்புதான் வழங்கியது. அதுபோல 2ஆம் உலகப்போர் குறித்து எழுதப்பட்ட அந்த நூலில் ஒரு நுட்பமான செய்தியை சொல்கிறார்கள். நீங்கள் அந்த ஹிரோஷிமா நாகசாகி 2 நகரத்தில் போடப்பட்ட குண்டுக்கு பெயர் லிட்டில் பாய்னு பேர். பேரை பாருங்க, லிட்டில் பாய், செஞ்சது பெரிய வேலை. அதை போட்ட அந்த விமானியோட பேர் கிளவுடி ஈதர்லி. கிளவுடி ஈதர்லி அவன் பேர். இன்னொரு நுட்பம் தெரியுமா? இந்த கிளவுடி ஈதர்லிக்கு தான் போடுவது அணுகுண்டுன்னு தெரியாது, சாதா குண்டுன்னு கையில் கொடுத்துருக்கான். நாம் எப்போதுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் நாம் எல்லோரும் பலிகடாக்கள். ஏதோ ஒரு துறையில், ஏதோ ஒரு மட்டத்தில் அதிகாரத்தின் பலிகடாவாக மனிதர் எவருமே கிடையாது. நான் ரொம்ப சரியாக இருக்கேன், நான் அதிகாரத்திற்கு பணியாதவன், நான் எதற்கும் அஞ்சாதவன், கவிஞன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதிகாரத்தின் ஆற்றல் நம்மை மீறியது. நுட்பமாக ஏதோ ஒன்றுக்கு பலி கொடுக்கும். கட்ட வரலை வாங்கினாங்கல்ல மகாபாரதத்தில், இல்லையா? கதை எல்லாருக்கும் தெரியும். ஏகலைவனுடைய தானே முயன்று கற்றவனவன், தானே முயன்று கற்ற ஒரு மாணவனை இன்னொரு மாணவனின் ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக, அர்ஜுனனுக்கு ஒரு ஈகோ, எனக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்கணும்னு, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அவன். இவன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். யார்? ஏகலைவன். இன்றைக்கி இருக்கிற ஜாதி சான்றிதழில் கேட்டால் அவன் பிசி இல்லை, எம்பிசி இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தருவேன்ட்டு சபதம் போட்டிருக்கிறார் அவர் துரோணாச்சாரியார். அதனால் இவனுக்கு சொல்லித்தரல, இவன் தானாக கற்றுக்கிட்டான். ஆனால் அவனுடைய வில்வித்தையை பிடுங்குவதற்காக கட்டை விரலை வாங்கிவிட்டார். எப்போதுமே அதிகாரத்தினுடைய கொடூரத்திற்கு எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் பலியாக்கப்படுவது என்பது வரலாற்று சோகம். ஆனால் அதை கூட இன்றைய நவீன வாசிப்பில் நாம் பார்த்தால் வேறொரு கோணத்தில் அதை தாண்டிவிட முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகரில் ராஜபாளையத்தில் கண்மணி ராசான்னு ஒரு கவிஞர் உண்டு, கலை இலக்கிய பெருமன்றம் உருவாக்கிய கவிஞன். அவன் இதே விஷயத்தை வச்சு எளிமையாக ஒரு கவிதை எழுதியிருந்தான். ஏகலைவன்ட்ட பேசுகிற மாதிரி கவிதை. வா ஏகலை வா, கலங்காமல் வா ஏகலை வா, கண்ணீரை துடைத்து விட்டு வா ஏகலை வா, வில்லையும் அம்பையும் அவர்களிடமே கொடுத்து விட்டு வா ஏகலை வா. ஏன் தெரியுமா? கணினி இயக்குவதற்கு கட்டை விரல் தேவையில்லை, இல்லையா? இன்றைய கல்வி வளர்ச்சி பிராமணன் தான் கற்க வேண்டும், சத்திரியன்தான் நாட்டை ஆள வேண்டும், வைசியன்தான் வணிகம் செய்ய வேண்டும், சூத்திரன்தான் கீழ் வேலைகளை செய்ய வேண்டும், பஞ்சமன் இந்த 4ஐயும் விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற வர்ணாசிரம தர்மத்தை கல்வி என்கிற பேரலை எப்படி அடித்து சென்றது என்பதை இந்த கவிதையை வாசிக்கிற போது நமக்கு வேறொரு பரிமாணம் உள்ளுக்குள்ளே தோன்றும். என் கிளவுடி ஈதர்லிக்கு தெரியாது, அவன்கிட்ட சொல்லலை. சாதா குண்டுன்னு நினச்சி கையில் கொடுத்துட்டான், போட்டான் அணுகுண்டு. புகை மண்டலம் தான் எங்கே பார்த்தாலும். மறுநாள் அவன் மிகப்பெரிய வெற்றி வீரன். எல்லா பத்திரிகைகளும் அவன் பெருமையை போற்றுகின்றன, பறைசாற்றுகின்றன. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் ஒரு பெரிய திருப்பு முனை அது. அது வரைக்கும் ஒரு பலத்தோடு இருந்த, ஒரு நம்பிக்கையோடு இருந்த ஜப்பானின் மனோபலத்தை மொத்தமாக அழித்த நிகழ்வு என்பது அதுதான். அதுக்கு பிறகு ஜப்பானால் எந்திரிக்க முடியல. மிக நீண்ட காலம் கழித்து தொழில்துறையில் எழுந்தார்கள். இன்றைக்கும் அந்த அணுகுண்டு போடப்பட்ட இடங்களில் ஜப்பானிய ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கும் அந்த இடத்தில் தாவரங்கள் முளைப்பதில்லை. அந்த டிஃபன் பாக்ஸில் மதிய உணவு கொண்டு வந்த ஒரு பையனின் உணவு எப்படி மாறிப்போனது என்பதை இன்றைக்கும் கண்காட்சியில் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கொடூரத்தை அது செய்தது. செய்தவன் வெற்றி வீரனாக திரும்பி வருகிறான். அரசாங்கம் வரவேற்கிறது, இராணுவம் வரவேற்கிறது, பத்திரிகைகள் வரவேற்கின்றன. ஆனால் மனைவி வீட்டுக்குள்ளே விடலை. ஏன் தெரியுமா? அவள் நுட்பமான வாசிப்பாளர். அவரை பற்றி பின்னாடி கிளவுடி ஈதர்லி எழுதுகிறான். அவள் நிறைய புத்தகங்களை படித்தவள். அவள் ஒரு சமூக உணர்வு மிக்கவள். தேசம் என்கிற எல்லையை தாண்டி மனிதம் என்கிற சிந்தனையை கொண்டவள். அவள் என்ன நினைக்கிறா? அந்த பத்திரிகையில் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டா, தன் கணவன் வெற்றி வீரனாக இந்த அரசாங்கத்தால் கொண்டாடப்படலாம், ஆனால் பல்வேறு உயிரினங்கள் எதற்காக செத்துப்போகிறோம் என்றே தெரியாமல் செத்துப்போன சின்னஞ்சிறு உயிர்களினுடைய கொடூரத்தை
அந்த உயிர்கள் கடைசி நேரத்தில் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்பை மனக்கண் முன்னால் யோசித்து அந்த புகைப்படங்களை பார்த்து வெறுத்து கணவனை உள்ளே விடலை. வெளியில் போகிறான், எங்கிட்ட நாடோடியை சுற்றி அலைகிறான். மனைவி காதலித்து மணந்தவன் அவன். மனைவியின் காதல் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும், புஸ்தகம். இவனும் புஸ்தகம் படிக்க தொடங்குறான். இராணுவத்திலிருந்து விலகுறான். வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் போக முடியல, குழந்தைகளை பார்க்க முடியல. தன் மனைவியை நெருங்குவதற்கு, தன்னை நெருங்க விடாத தன் மனைவியின் கரங்களை பற்றுவதற்கு இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு புத்தகம். அதனால் புத்தகம் படிக்கிறான், தேடுறான், படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் தான் தெரியுது தன் மனைவி தன்னை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதது மிக சரியான விஷயம். எவ்வளோ பெரிய கொடூரத்தை நான் செஞ்சுட்டேன்னு. நண்பர்களே, அந்த கிளவுடி ஈதர்லி அதற்கு பிறகு போருக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் பேசுகிறான். ஒரு கட்டத்தில் அமெரிக்க அரசு போருக்கு எதிராக அவன் பேசுகிறான் என்கிற காரணத்தினால் சிறையில் அடைக்கிறது. சிறையில் இருக்கிற போதும் தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த குறிப்புகளை டைரியில் எழுதி கொண்டே போகிறான். உண்மையில் யோசித்து பாருங்கள், உலக அளவில் வல்லரசாக அறியப்பட்ட ஒரு நாட்டின் கொடூரத்தை, ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ததாக சொல்லப்பட்ட கிளவுடி ஈதர்லி வழியாகவே இந்த உலகம் புரிந்து கொண்டதென்றால் அதற்கு காரணம் கிளவுடி ஈதர்லியின் மனைவியின் வாசிப்பு, கிளவுடி ஈதர்லியின் வாசிப்பு. அந்த கிளவுடி ஈதர்லியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசிக்கிற போது வன்முறைக்கு எதிராக, போருக்கு எதிராக ஒரு அமைதியின் குணத்தை கொண்டவர்களாக நாம் மாறுகிறோம். உண்மையில் அன்பிற்கினிய நண்பர்களே, வாசிப்பு என்பது புத்தகத்தில் இருக்கிற தகவல்களை தெரிந்து கொள்வதல்ல. என்றோ இறந்து போன மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான ஞானத்தை சிறு துளியாக பெறுவது. யாரோ ஒருவருடைய சொல்லை திறந்து மகத்தான பேரமைதியோ அல்லது உயிரை கொல்லும் உக்கிரத்தையோ ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டே இருப்பது. ஆகவே உங்கள் வாசிப்பின் வழியாக நுண் உணர்வுகளை அடையுங்கள். உங்கள் வாசிப்புகளின் வழியாக தமிழ் இலக்கியத்தின் மகத்தான பெருமையை, மகத்தான வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாசிப்பின் வழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய மகத்தான சிந்தனையாளர்களின் கைகளை மானசீகமாக கைகுலுக்கிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை மிகுந்த செறிவோடும் சிறப்போடும் உருவாக்கி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய ஆலிம்கள் வாசிப்பு வட்டத்திற்கு என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் மீண்டும் பரிமாறிக்கொண்டவனாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.